டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க, நான் தப்பா சொல்றேன். தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்ன்றதே என்னன்னே தெரியல. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றத ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு எஸ்ஐஆர்ன்றது என்னன்னே தெரியாமல் இதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐஆரை தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூறியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றதை வாக்காளர் அடையாள அட்டைகளை அகைன் சரி பார்த்து ஏதாவது ஒரு பிழைகள் இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வேற ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க அண்ட் வேற ஒரு ஊரில் இருந்து இங்கே வாழ்வாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அடையாள அட்டையும் அண்ட் ஆல்ரெடி விடுபட்ட பெயர்களை சேர்ப்பதா இருக்கட்டும். இந்த இடத்துல ஓட்டர் ஐடி இருக்கும், ஆனால் அந்த பர்சன் இந்த இடத்துல இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்க்கெலாம் தான் இந்த எஸ்ஐஆர் இருக்கு. இது கான்ஸ்டிடியூஷன்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த இரண்டு கட்சிகளுமே ஆட்சிகளில் இருக்கும் பொழுது இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடந்து இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் இதை புறக்கணிக்கல. இப்போ ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை பாதிப்புகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் திருவிழாக்கள் எல்லாமே நடக்க இருக்கு. இந்த ஒரு டைம்ல இந்த எஸ்ஐஆர் பண்றது எப்படி சரியாக இருக்கும்? அடுத்த தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி திமுக சைடில் இருந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பல எதிர்கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கேல இருக்கிறவங்க இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர்ன்றது ஆல்ரெடி தவறாக ஒரு போலி வாக்குகள்லாம் இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பெயர்களை சேர்ப்பதா இருக்கட்டும் இல்லை அதிலிருந்து நீக்குவதா இருக்கட்டும் அவங்களுக்கான ஒரு உரிமையை கொடுப்பது தான். இதை ஏன் திமுக புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர். இதில் என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சைட்லேருந்து கேள்விகள் எல்லாமே கேட்குறாங்க. நாட்டில் இயற்கை பாதிப்புகள் பேரிடர்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். இதற்காகலாம் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் பணிகளை தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே மனுவிற்கு 2 வாரத்தில் பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்க அவங்களோட வேலைகளை சரியாக பண்ண முடியாம போறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ டிஎம்கே ஐடி விங்ஸ்மே அவங்க கூட வர்றதுனால இந்த மாதிரியான பெயர்களை நீக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல நியூஸஸ் பல சோஷியல் மீடியாஸ்ல எல்லாமே வந்துட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் எல்லாமே தேர்தல் வருவதற்கு குறைந்த மாதங்கள் தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல தமிழ்நாட்டில் பல கோடி மக்கள்கள் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வாக்காளர் அடையாள அட்டை சீர்திருத்தமானது எப்படி இந்த குறைந்த ஒரு காலத்துல சரி செய்யப்படும் சொல்லிட்டு டிவிகே சைட்ல இருந்தும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் கேட்டிருக்காங்க. பல கட்சி தலைவர்கள் எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எஸ்ஐஆர் வர்றதுனால பீகார்ல பல பேரோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கில். அண்ட் இந்த ஊர்ல பல பேர் வேற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அரசியல் நாலேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க சப்போர்ட்டாக பிஜேபிக்கு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு ஜியோபாலிட்டிக்கல் சிஸ்டமே பாதிக்கப்படும் எல்லாமே பார்க்கப்படுகிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே சைடில் இருந்து பலரும் இதை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னா வருமானத்துறை அமலாக்கத்துறை சிபிஐ இவங்களை எல்லாமே தமிழ்நாட்டில் கொண்டு அரசியல் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. தமிழ்நாடு ஒரு திராவிட மண். இந்த ஒரு திராவிட மண்ல வேற ஒரு கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறதுன்றது அதுல தோல்வியை தான் காண்பாங்க. அண்ட் இதுல பிஜேபி தோல்வியை கண்டு இருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறந்தவர்களையுமே லிஸ்ட்ல வைக்கணும்னு சொல்றீங்களா இல்ல ஊரை விட்டு போனவங்களோட ஓட்டுகளை நீங்களே போட்டுக்கிறேன்னு சொல்றீங்களா
இல்ல வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தவங்கள வந்து வேணாம்னு சொல்றீங்களா? எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்னு கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 10 முறை வந்து இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்பெல்லாம் வந்து ஆளுங்கட்சியும் வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க, பல டைம் வந்து எதிர்கட்சியும் ஆட்சியில வந்திருக்காங்க. அப்பெல்லாம் வந்து எதுவும் சொல்லாம இப்பயே வந்து இந்த எஸ்ஐஆருக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. சென்னையை சேர்ந்த தேவராஜன் வந்து அவர் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி இருக்காரு. ஸோ அதனால வந்து நுகர்வோர் தீர்ப்பாயத்தை வந்து அவர் வந்து நாடி இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அந்த டாஸ்மாக் கடையில இருந்து 5000 ரூபாய் வந்து இழப்பீடு வழங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அதிகமாக விலை வந்து வச்சு வாங்குறவங்களுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து இழப்பீடு வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தலுக்கான ஒரு சின்னத்தை வந்து வழங்க வேண்டும் சொல்லிட்டு மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுமே வந்து அவங்களுக்கான பொது சின்னம் வந்து வழங்க வேண்டும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எழிலன் அவர்கள் வந்து திமுக மேடையில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மேன் பவர் வந்து இருக்கு, அந்த ஒரு மேன் பவரை வந்து அரசியல் லாபத்திற்காக வந்து பிஜேபி வந்து பாக்குறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு மதுரை யூசி மைதானத்துல வந்து பெண்கள் தினம் அன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்களுமே வந்து உரையாற்றி இருந்தாரு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாம் பெரும் நதிகளோடு இணைந்து அதனுடைய தன்மையை மாற்ற வேண்டுமே தவிர அவற்றோடு நாம் கரைந்து விடக்கூடாது என்று திருமாவளவன் அவர்கள் வந்து கூறியிருக்காரு. விஜய் அவர்களிடம் இருக்கும் ஜென்சி தலைமுறை மேன் பவரை அம்பேத்கர் பெரியார் ஐடியாலஜி வழியில் அரசியல் படுத்த வேண்டுமே தவிர நாமே வலிந்து பாஜக பக்கம் ஆள் சேர்த்துவிடும் ஏஜென்ட்டுகளாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தோழன் எழிலன் அவர்கள் வந்து கூறியிருக்காரு. அண்ட் இந்த எஸ்ஐஆர் அண்ட் இந்த அரசியல் கருத்துக்களும் அதற்கான பதிலடிகளும் பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த எஸ்ஐஆரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.